கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் வியாழக்கிழமை வந்து பாப்பா ஸ்கூல் கூட்டிகிட்டு நான் போயிட்டு இருந்தோம். அப்போ தான் மேலேருந்து ஏறணும், வீட்டில் டவுன்லேருந்து ஏறணும். அப்போது நான் கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பேன். திடீர்னு பார்த்தா ஒரு லேடி வந்து ஸ்கூட்டரில் வந்து என்னை இடித்து கீழே தள்ளி, பாப்பா இந்த சைடு விழுந்து ஒரே ஃபுல்லாக சேராகி தண்ணியில் விழுந்து ஃபுல் சேரு. ஆனால் கர்த்தர் என்னை ஒரு அடி கூட இல்லாமல் என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தி என்னை இன்றைக்கி சாட்சியாக நிற்க வச்சுருக்காரு. பாப்பா தான் ரொம்ப பயந்தா. இருந்தாலும் நான் எழுந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி நான் அந்த பொண்ணை தூக்கி விட்டேன். ஆனால் கர்த்தர் என்னை அந்த இடத்துல என்னை ஒரு அடி கூட இல்லாமல், ஒரு ரத்தம் எதுவுமே வராமல் என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தி இன்றைக்கி என்னை சாட்சியாக நிற்க வச்சுருக்காரு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணா அம்மா 2 பேருமே எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஆனால் பதட்டம் எனக்கு சுத்தமாக என்னை விடலை. ஏன்னா பாப்பா ரொம்ப பயந்தா. பதட்டம் என்னை விட்டு போகவே இல்லை கொஞ்ச நேரத்துக்குள்ளே. ஆனால் உடனே நான் வீட்டுக்கு வந்து அண்ணாக்கு ஃபோன் பண்ண உடனே அண்ணா எனக்கு ஜெபம் பண்ண உடனே உடம்புல எந்த ஒரு வலியும் இல்லாமல் இருந்துச்சு. எதுக்கோ வீட்டில் என்னை வந்து போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணலாமா, என்னை இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னாங்க. உடனே போனேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் என்னை கர்த்தர் என்னை ஒரு இது பண்ணாமல், ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னை வர வச்சா கர்த்தர் கூடான கொடி சூத்திரம்.